திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம். மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள். ஒருவர் செய்கின்ற செயல்களால் மற்றவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் என்றால் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் உங்கள் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நிச்சயம் உங்களையும் ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும். எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். எதை இழந்தாலும் வருந்தாதீர்கள். இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்த வேண்டுமென்றால் நம் வாழ்நாள் போதாது. இருப்பதை கொண்டு முன்னேறி செல்லுங்கள். அப்போது நீங்கள் இழந்ததையும் திரும்ப பெறுவீர்கள். உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. தனக்கு உதவ யாரும் இல்லை என்று உணர்ந்தவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகத்தான் இருக்கும். எந்த நிலையிலும் நீ தைரியமாக முன்னேறி செல். நடப்பதெல்லாம் தவறாகவே இருக்கிறது என்று கலங்காதே. நடந்து முடிந்த செயல்கள் எதையும் நீயாக சரி செய்ய முடியாதுதான். ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் உன்னால் சரி செய்து கொள்ள முடியும். அது உன் எதிர்காலத்தையே நீ விரும்பியபடி மாற்றி அமைக்கும். நீங்கள் இன்னும் வெற்றி அடையாமல் இருப்பதற்கு இந்த 3 விஷயங்கள் கூட காரணமாக இருக்கலாம். உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருப்பது. தோல்விகள் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லாமல் அந்த தோல்விகளுக்கு அடுத்தவர்களை காரணம் சொல்வது. உங்களை காயப்படுத்தியவர்களையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்களையும் பழி வாங்க வேண்டும் என்று அதற்காக உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பது. இவற்றை தவிர்த்து விட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைவதையும் தவிர்த்து விடலாம். இங்கு வெற்றி பெறும் யாரும் அந்த வெற்றிக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று சொல்வதில்லை. அந்த வெற்றிக்கு அவர்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே காரணம் என்று நினைக்கிறார்கள். அதில் தவறில்லைதான். ஆனால் தோல்வி அடைந்தால் மட்டும் அந்த தோல்விக்கு மற்றவர்களை காரணம் காட்டுவதும் தன் குறைகளை உணராமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு. தன் தோல்விகளுக்கு மற்றவர்களை காரணம் சொல்லிக் கொண்டிருப்பவன் கடைசி வரை வெற்றி அடையவே முடியாது. தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு தன்னை மெருத்தேற்றுபவனே மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறான். உன்னால் முடியும் என்று நீயே நம்பும் போதுதான் நீ எடுக்கும் முயற்சிகள் உன்னை வெற்றிக்கு மிக அருகில் அழைத்துச் செல்கிறது. உன் தொடர் உழைப்பும் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியும் தான் உன்னை வெற்றியை எட்டி பிடிக்க வைக்கிறது. எல்லோருக்கும் எப்போதுமே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த உலகில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. நாம் நம்முடைய பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. தீர்வுகளை தேடி நாம் தான் நகர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீங்கள் பின்னோக்கி செல்கிறீர்கள், தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்றெல்லாம் அர்த்தமல்ல. நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மூலம்தான் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான அனுபவங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது. வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு பிடிக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திற்கெல்லாம் உங்களை அழைத்து செல்லும். ஆனால் இறுதியில் அது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தராமல் விடாது. உங்கள் மனதை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ஒன்றில் மட்டும் நிலைநிறுத்துங்கள். மனதை எங்கெங்கோ அலைப்பாய விட்டு வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அலைப்பாயும் மனதால் எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது. இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கள் தான். ஒரு உறவை நீ இழந்து விட்டாலும் அதை திரும்ப பெற்றுவிட முடியும். எத்தனை கோடி பணத்தையும் செல்வத்தையும் இழந்தாலும் மீண்டும் அதை பெற்றுவிட முடியும். உன் உடல் ஆரோக்கியத்தையே இழந்து விட்டாலும் மீண்டும் அதை போராடி பெற்றுவிட முடியும். ஆனால் நீ வீணாக கழிக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ தலை கீழாக நின்று தவம் இருந்தாலும் திரும்ப பெறவே முடியாது. நேரத்தை விட விலை உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. அது எல்லோருக்கும் தடையில்லாமல் எளிதாக கிடைத்து விடுவதால் தானோ என்னவோ அதன் மதிப்பை இங்கு பலரும் உணர்வதே இல்லை. நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை ஜெயிக்காமல் விடுவதில்லை. நேரத்தின் மதிப்பை உணராமல் வீணடிப்பவர்களை வாழ்க்கை தோற்கடிக்காமல் விடப்போவதும் இல்லை. இப்போதே விழித்து கொள்ளுங்கள். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். நீ விழும்போது எல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் போது எல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும்போது எல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் நான் இருக்கிறேன். எத்தனை வேதனை, எவ்வளவு மன அழுத்தம், இதிலிருந்து நீ மீண்டு வந்துள்ளாய். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். முக்காலமும் அறிந்தவன் நான். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கிறாய் என்று எனக்கு தெரியும் குழந்தையே. உன்னை கண்ணீருக்கு உள்ளாக்கியவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உண்மை எதுவென்று தெரிய வைக்கும் சூழலை உருவாக்கி உன்மேல் உள்ள பழியை நான் களைவேன். எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கிறேன். பின் ஏன் கலங்குகிறாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். தவறை உணர வைப்பேன்.
உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என் பிரியமான பிள்ளை. உன் மனம் கலங்கும் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா? தைரியமாக இரு. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மன கவலைக்கு தீர்வு கிடைக்கும். தீர்வை தேடு, நிச்சயம் கிடைக்கும். ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்கலாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய். உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை வர வைப்பேன். என் பிள்ளையே, நன்றாக சிந்தித்துப் பார். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து அதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறாய் என்றால் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்று அர்த்தமில்லை. நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதாகும். வாழ்விற்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடித்து கொண்டு துன்பப்படுவதை நீ கைவிட வேண்டும். வேகமாக பயணிக்கும் போது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும். அந்த மாயைகளை தெரிந்து கொண்டு விலகி நிற்க வேண்டும். கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம் அதுவே வாழ்வை இனிமையாக மாற்றும். மனத்திண்டாட்டத்திற்கு இன்று இடம் கொடுக்க வேண்டாம். என் பிள்ளையே, அனைத்தும் நீ திட்டமிட்டபடியே நடக்கும். கடந்த சில நாட்களாக சோர்வை தந்த எண்ணங்கள் மாறி புதிய உற்சாகம் தோன்றும். இதுவரை வாழ்க்கையில் வளைந்துவிட்டு கொடுத்து சென்றவர்களுக்கு இப்பொழுது வாழ்க்கையை வளைந்து கொடுக்கும். எதையும் சாத்தியமாக ஒரு வாய்ப்பு தரும். கடந்த வைகாசி விசாகத்திலிருந்து இந்த வைகாசி விசாகம் வரை நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து பிரார்த்தித்து வந்துள்ளீர்கள். உங்களின் ஒரு பெரிய வேண்டுதல் இப்போது நிறைவேறும். வாக்கினை தொடர்ந்து படித்த பிள்ளைகள் குடும்பத்தை அமைதியாக நடத்த கற்றுக்கொண்டீர்கள். மற்ற பிள்ளைகளுக்கும் இது போன்ற அமைதியான சூழல் கிடைக்கும். ஈசன் அருளோடு வாழ்வின் பொருளை புரிந்து வாழ்க்கைக்கு தேவையான பொருளை பெறுவேன் என்று பதிவிடுங்கள். ஞானமும் செல்வமும் ஒருங்கே பெற்று நிலைத்து நிற்கும். என்னை காண வேண்டும் என்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உனக்குள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. தரிசனம் நல்ல முறையில் கிடைக்குமா என்ற எண்ணம் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சந்தேகம் வேண்டாம். நீ விரும்பியபடி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். உன் மனதில் புது உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வர தொடங்கும். எதை நினைத்தும் உன்னை நீ குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நலம். என் பிள்ளையே, உன் மனதை வாட்டிய நினைவுகள் அனைத்தும் மறையும். பசுமையான நினைவுகள் உருவாகும். நீ நினைத்து மகிழும்படியான நல்ல நிகழ்வுகள் நடக்கும். உன்னுடைய அடுத்த பயணத்திற்கு தயாராக இரு. மீண்டும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். உன் மனதை தயார்படுத்து. பசுமையான நினைவுகளை என் அருளோடு பெறுவாய். நீ என்னை உணர்வாய். நீ விரும்பியபடி ஈசன் திருவடிக்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூற வருவாய். வருவாய் பெருகும்போது உன்னால் முடிந்த தானம் செய்திடு. குளம் போல் தேங்கி விடாதே. நதி போல் ஓடிக்கொண்டிரு. உன் அடுத்த பயணத்தில் அதிசயங்கள் உனக்கும் நடப்பதை காண்பாய். என் நிலை என்று மாறும் என்ற உன் இயக்கம் நான் அறிவேன். நான் உன்னை மறக்கவில்லை. உன்னை தினமும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் மனிதர்களிடம் கிடைக்காத அன்பை தேடி என்னை தினமும் திட்டிக் கொண்டிருக்கிறாய். அப்பா என்று அழைத்தால் போதும், ஓடோடி வருவேன். என் பிள்ளையே, என்னதான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் கவலைப்படுகிறது. நன்றாக இருக்கும் போதே திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய். முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்து விட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகு மீண்டும் கவலையில் ஆழ்கிறாய். உன் ஆழ்மனதில் சேரும் கவலைகள்தான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆற்றுகின்றன. உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன. தீபம் ஏற்றும் போது உனக்கு வேண்டியதை மட்டும் கேள். அதற்கு முன் அமர்ந்து கவலைகளை சிந்திக்காதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே. உன் இருதயமே என் கோவில். என் பிள்ளையே, உறவுகளுக்குள் இருந்த மனக்கசப்பு மாறும். பிரச்சனைகளை சுமூகமாக பேசி முடிப்பீர்கள். அடுத்தடுத்து பயணம் மேற்கொள்ளும் சூழல் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். எதிலும் அவசரம் வேண்டாம். நிதானமாக செயல்படுங்கள். பொறுமையாக அனைத்தையும் செய்து முடிக்க திட்டமிடுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். மனதில் பழையவற்றை சுமக்க வேண்டாம். எது வந்தாலும் பார்த்து கொள்வோம் என்று நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்துங்கள். ஈசன் அருளால் என்னால் எதையும் நிதானமாக கையாள முடியும் என்று பதிவிடுங்கள். நிதானமாக செயல்படுவீர்கள். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத நபர்கள், உங்களை பிடிக்காத நபர்கள் இவற்றை பற்றி எப்போதும் சிந்திக்காதீர்கள். மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நேசிக்கும் இறைவன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களை அன்பு செய்யும் நபர்கள், உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மிக சிறப்பாக மாறுவதை உணர்வீர்கள். பழகிக்கொள். ஓலை குடிசை ஆனாலும் குடும்பமாய் வாழ பழகு.
என்னதான் சம்பாதித்தாலும் பெற்றோரோடு வாழ பழகு. இளமையின் வலிமையே இருந்தாலும் விட்டு கொடுக்க பழகு. ஏனெனில் உன் குடும்பத்தை தவிர இந்த உலகில் எதையும் நீ பெரிதாய் சம்பாதித்து விடப் போவதில்லை. இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்து அடுத்து உன் வாழ்வில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். என் வார்த்தைகளை இனிமேல் நேரடியாய் என் நாவிலிருந்து கேட்பாய். என்னை முழுவதுமாக நம்பிய உனக்கு நான் உன்னோடு, உன்னை சுற்றியே இருக்கிறேன் என்பதை நொடிக்கு நொடி உணர்த்துவேன். உன் மன வருத்தம் மாறும். சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ கேட்டவற்றை உனக்கு கிடைக்க செய்வேன். நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன். என் பிள்ளையே, உன் பாதையும் இலக்கும் தெளிவாக உள்ளது. பயணம் பற்றி கவலைப்படாதே. உன் கைப்பற்றி உன்னை அழைத்து சென்று உன் இலக்கினை அடையச் செய்வேன். அது சாத்தியமே. நான் உனக்கு சொல்வதும் சத்தியமே. நல்ல காலம் நடக்கும் போதும் சில கிரகங்கள் சோதித்து பார்க்கும். நீ அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டாய். அதை நான் அறிவேன். இருந்தாலும் சொல்கின்றேன், நீ இப்போது என் நிழலில் தைரியமாக இரு. ஆனா பெண்ணா என்ற பேதமில்லாமல் என்னை வணங்குவார்கள். அனைவருக்கும் சமமாக அருளை வழங்குகின்றேன். ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லத்தை முன்னேற்ற வேண்டும். சோம்பலின்றி கடமைகள் செய்தால் உன் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். மகிழ்ச்சியாக இரு, நல்லதே நடக்கும். நீ நினைத்தபடியே உனக்கு வாழ்க்கை துணையை அமைத்து தரப்போகிறேன். உனக்கு பிடித்த வேலையை கிடைக்கச் செய்வேன். நீ என்னிடம் வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். தொல்லையாக இருக்கும் அன்பில் பெரும்பாலும் பொய் இருப்பது இல்லை. இதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு எவருக்கும் குணம் இருப்பது இல்லை. கவலையை விடு, கண்ணீரை துடை. உன்னை நேசிக்க நான் இருக்கிறேன். உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கிறேன். நீ அழைத்தால் நொடி பொழுதில் நான் வருவேன். உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக அளிப்பேன். உன்னுடைய பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய பிரார்த்தனை குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக இரு. என் பிள்ளையே, உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே, நான் இருக்கிறேன். எப்போதும் எங்கும் உனக்கு துணையாக. நீ எப்பொழுது என்னை எந்த இடத்தில் நினைத்தாலும் அப்பொழுது நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். கவலை நிறைந்த உன் மனதிற்கு நான் ஆறுதல் தந்து கொண்டிருக்கின்றேன். படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை ஆரோக்கியம், இப்படி உன்னுடைய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நீ எதிர்மறையாக எதையும் நினைக்காமல் இருந்தால் போதும். எல்லாம் நல்லதாகவே முடியும். சிவம் இருக்க பயமேன். அன்னதானம் செய்தால் புண்ணியம். காசி சென்றால் பாவம் போகும். இராமேஸ்வரம் சென்றால் புண்ணியம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொண்டாலே கோடி புண்ணியம் கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நீ மிகவும் கஷ்டப்பட்டாய். இப்போது போதும். இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது. என் ஆசிகள் உனக்கு உண்டு. நடந்தது, நடந்து கொண்டிருப்பது யாவும் ஈசனின் செயல். இனி நடக்கப் போவதும் அவன் அருளால் தான். ஏன் இந்த மனக்கலக்கம்? நடந்ததை, நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படாமல் கை காட்டும் வழிக்கே செல். ஈசன் துணை இருப்பான். பதறாதே மனமே. பதற்றத்துடன் தேடும் போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். நிதானமாகவே இருங்கள். மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு.